ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி டே 4 வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்க்க போகிறீங்க. நீ மார்னிங் என்னன்னே தெரியலங்க, நல்ல வெயில். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து கொஞ்சமாக தூர மாதிரி போட்டு விட்டுச்சு. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஃபேஸ்க்கு எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. ஆயில் வச்சுருக்கேன் தலைக்கு, ஏன்னா நாளைக்கு வந்து ஏர் வாஷ் பண்ணணும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா முடியலங்க. எப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல. சம்மர்லலாம் வெயிட் லாஸில் சூப்பராகிடும் போல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மீட்டிங் வரைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் வந்து இந்த மாதிரி சிஎம் ஃபோட்டோ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி இது வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இவர் ஃப்ரேம் போட்டிருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்து வந்து நேரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெத்வினுக்கு வந்து விஜய் சொல்லி, அதாவது குழந்த வந்து சொல்லி பேர் சொல்லி விளையாடிட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னே அவனாக போய், நம்ம நார்மலாக உம்மா கொடுறான்னா கொடுக்க மாட்டான். ஃபோட்டோ பார்த்தோன்னே அவரே போய் உம்மா கொடுத்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான். மோஸ்ட்லி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கினா இந்த பவுல் மட்டும் அகலமாக இருக்கும், ஆனால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து 2 டேட்ஸ் எடுத்துக்கினேன், ஒரு பாதாம் சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கினேன். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விளையாட விட்டேன். ஏன்னா டிவியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதும் எதனா ஒரு எதனா பண்ணுங்கம்மா, கொஞ்ச நாள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்ச நாள் டிவிலே பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் தான் விளையாட விட்டேன். அதுக்கு தண்ணி மொண்டு இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேட்டை தான் அதிகமாக இருக்குது. தண்ணி மொண்டு குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்க வைக்கலாம். கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. வாங்க தூங்க வைக்கலாம், நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ரிஷிகா மட்டும் பாருங்கள், தூங்கவே இல்லை. டோர் சாத்திட்டு இருந்தேன், அதனால் வெளிச்சம் வரல. பாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்த பிறகு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்காக பிடிச்சது ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங் வச்சுட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் 2 பேரும் பண்ணின்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு அவங்களே லோஷன்லாம் அப்ளை பண்ணிக்கினாங்க. சாங்ஸ் வச்சு எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதுக்கு ரெத்வின் பார்த்திங்கன்னா க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருந்தான். எங்களுக்கு சிரிப்பாக வந்துச்சு. கூட ரிஷிகா வந்து சேட்டை தான். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னே அவ்வளோதான், வீடு அவ்வளோதான் போல். ஆனால் ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த டைம். டெய்லியுமே ஒரு 5:30க்குலாம் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி சாங்லாம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வெஷில் வாஷ்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எப்போ ஆடிட்டே அப்பப்போ வந்து இன்னும் வரலையே கொரியருன்னு அவனை பொறுத்த வரைக்கும் கொரியர்னால் ஸ்விக்கி, ஓகேங்களா. வரலையேன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தான். சரி இருடா பட்டு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லினே இருந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு பாட்டுக்காக வச்சு அவன் பாடுன்னு பாடு. சிக்கன் பாப்கார்ன், இதுவும் சிக்கன் பாப்கார்ன், இது லாலிபாப், சிக்கன் லாலிபாப், 2 rolls ஷவர்மா. என்ஜாய் பண்ண போகிறீங்க. அடிக்கடி கேட்கக்கூடாது, ஓகேவா? ஆமாம், இதுதான் இதோட லாஸ்ட்டு. இதோட எப்பயாவது தான் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்களும் வந்து டெய்லியும் இது மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது. எப்போனா ஒரு முறை, மந்த்லி ஒன்ஸாவது ஓகே சாப்பிட்றீங்களா? பை சொல்கிறேங்க. ஓகே நல்லா இருக்கான். ஆடி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் 1 hour ஒர்க் அவுட் பண்ணேன். எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.